இப்போ இதில வந்து நம்ம எது வேணாலும் மல்டி பர்ப்பஸா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும், அதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருள வந்து எது வேணாலும் நீங்க போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது கேப் வச்சு யூஸ் பண்ணிக்க போறேன். இப்போ இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல பச்சை மிளகாலாம் இருக்கும் இல்லையா? அத போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க பூண்டுலாம் உரிச்சு வைக்கிறீங்க, அத வந்து ஸ்டோர் பண்றதா இருந்தா, இந்த குட்டி பாக்ஸ்ல போட்டு கேப் போட்டு மூடிருங்க. அப்போ வந்து அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த நம்ம காய் என்ன வச்சாலும் அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பரவாம இருக்கும். இல்ல சின்ன வெங்காயம் உரிச்சு வைக்கிறதா இருந்தாலும் நீங்க போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பச்சை மிளகா போட்டு வச்சிருக்கேன். இதில வந்து கொஞ்சமா வந்து பட்டாணி வந்து உரிச்சு வச்சிருந்தேன். ஸோ அந்த பட்டாணிய வந்து இதில போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்க டைரக்ட்டா வந்து அந்த கேப்ப மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல வேணும்னா அந்த குட்டி பாக்ஸ்க்கும் கூட நீங்க போட்டு கேப்ப போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்பவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேஃபா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் வந்து டபுள் கேப் போட்டிருக்கனால உங்களுக்கு எதுவுமே ஆகாது. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை வந்து நீங்கள் சூப்பராக இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நிறைய ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கிடைக்குது. பட் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த திங்ஸே வச்சு நீங்கள் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.